சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல கையை தட்டி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை பாடுவோம். வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை நம்பிக்கையோடு. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும். அப்பா சொல்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை பாடுகளும். வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சந்தோஷத்தோடு வார்த்தை அறிக்கைப்படி. அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே ஆமே. அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். பாடுகள். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை. அவர் வார்த்தையிலே சுகம், அவர் வார்த்தையிலே மதுரம், அவர் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். அவர் வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆமென். ஒரு விஷயம் கூட இந்த சரணத்தை பாடும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும். ஆமென்.
வார்த்தையிலே, அவர் வார்த்தையிலே சந்தோஷத்தோடு, அவர் வார்த்தையிலே, அவர் வார்த்தையிலே, அவர் வார்த்தையிலே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம். ஆமென். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே ஹல்லேலூயா, உம் வார்த்தையிலே ஹல்லேலூயா. அப்படியே பாடுகள். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். ஆமே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஒரு விசை கூட. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஆமே, கேடகம் நீரே. என் வார்த்தையானவர் என் வாழ்க்கையாய் மாறுவாராக. தலை நிமிர. ஆமே சொல்லுங்க. தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட, நம்பிக்கையோட. ஆமே, ஆமே. ரிபல ரகதல ரிபல ஷத்தலரா லேப்ரமா மாமா ஷியத்தலரே. ஓ ரிகபல கதலி ரிபல ஷியத்தலரியதர. ஓ ரிமா மாமா ஷந்தலரியலரபா லேப்ரமா ஹந்தலரா. எனக்கு சொன்னவர் அவர் இன்னும் சாகல, அவர் உயிரோட தான் இருக்கிறார். சொன்ன வார்த்தை சாகல, உயிரோட தான் இருக்கிறது. சொல்லப்பட்ட வாழ்க்கை சாகல, உயிரோட தான் இருக்கிறது. நிறைவேறும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, glory. ரிபாலா ரகாபாலாதா ரிபானா சந்தலரா. ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையானவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை தடுக்கத்தக்கவனும் அவர் சொன்னதை அழிக்கத்தக்கவனும் ஒருவனும் இந்த பூமியில் அல்ல. எப்படி வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கப்பட்டு சிமியோன் கையில் எடுத்து வச்சு சொல்றாரு, என் கண்கள் கண்டது என்று. என் கண்கள் கண்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது உருவாக்கப்பட்டு என் கையில் எடுத்து சொல்லுவேன், என் கண்கள் கண்டது என்று. அவர் போய் சொல்ல மாட்டார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டு. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. எனக்காய் வந்தவரே, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, என்னை உருவாக்கினி உந்தன் வார்த்தையால். பாடுங்க. என்னை உயிர்ப்பித்ததும், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கினி, என்னை உருவாக்கினி உந்தன் வார்த்தையால். என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் என்னை ஆற்றினி, என்னை ஆற்றினி தேற்றி நீரும் வார்த்தையா. என்னை தாங்கினி சுமந்தி கும்பா. இந்த வார்த்தையை அனுபவிச்சவங்க சொல்லுங்க, என்னை ஆற்றினி. ஹல்லேலூயா, thank you Holy Spirit. என்னை தாங்கினி சுமந்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி வார்த்தையானவரே, வார்த்தையானவர், ஓ ஆதியில் இருந்தவர், எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமே
வார்த்தையானவரே. எத்தனை பேர் சொல்லும் நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திட? நம்புற தேவ பிள்ளைங்க தைரியமா இருக்கப்படுங்க. நீர் செய்வதை யாரால் தடுத்திட? நம் ஆண்டவரை உயர்த்த விரும்புறவங்க ஆமென். நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திட? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. வார்த்தையானவரே ஓ ராமன சந்தல ரகபலத. ஓ எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவர், வார்த்தையார் ஆதியில் இருக்கிறவர், அவரே எனக்கு முடிவுமா இருக்கிறார். ஆமென். எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. சொல்லு, நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால்? அவர் குறிச்சிட்டாருங்க சிலத. ஆமென். அவர் உரைத்தது யாரா? ஓ நீர் குறித்ததை அழிப்பவர், நீர் குறித்ததை ஓ உரைத்ததை. ஆமென். குறித்ததை உரைத்ததை வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. வார்த்தையானவரே, வார்த்தையார். ஹalleluya. ஓ ரமண சந்தரராதரா. எனக்காய் வந்தவர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரா? போது சபையே, உன்னோடு பேசின ஒரு வார்த்தை போதும். ஹalleluya. வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையா. எத்தனை பேர் இந்த வார்த்தைய உண்மையா பாடுறீங்க? அவர் உரைத்ததை யாருக்கு தடுக்க முடியும்? ஹalleluya. அவர் பேசினது, அதாவது எங்கேயோ கிடந்த நம்மை கர்த்தர் கொண்டு வந்து இத்தனை கூட்டத்தின் நடுவுல என் கிட்ட பேசணும்னு பேசி, எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிற நம்ம லைஃப்ல அந்த வார்த்தையை கேட்க வேணும்னு சொல்லி பேசினவன் கேட்க வச்சாரா? கேட்க வச்சாரா? அதாவது என் கிட்ட பேசணும்னு வந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கேட்க வச்சார் சொல்றவங்க மாத்திரம். கேட்க வச்சவர் காண பண்ணுவார். கேட்க வச்சவர் காண பண்ணுவார். நான் கேட்டவனல்ல, என்னை கேட்க வைத்தார். அவர் என்னை காண பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். நீங்க கேட்டீங்களா? கேட்க வச்சா? நீங்க பாப்பீங்களா? பார்க்க வைப்பார். அவ்வளவுதான். அவ்வளவுதான். யார் கேட்டாலும் சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? நான் கேட்கல, கேட்க வச்சார். நான் பார்க்க மாட்டேன், என்ன பார்க்க வைப்பார். கூப்பிட்டு பார்க்க வைப்பார். நம்புறவங்க மாத்திரம். ஹalleluya. நீ சொன்னதை அழிப்பவர் இல்லை, செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை மறுப்பவன் இல்லை, செய்வதை. வல்லமை நிறைந்தவரே, வல்லமை நிறைந்த. ஓஹோ இயேசுவே. சிமியோன் கேட்டல்ல சொன்னது, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று. கர்த்தர் கூப்பிட்டு கேட்க வச்சார் இந்த வார்த்தை. அதே போல நேரம் வந்த போது சிமியோன் பார்க்கணும்னு வரல, கூப்பிட்டு பார்க்க வச்சார். இதுதான் எனக்கு நடக்க போகுதுன்னு சொல்றவங்க மாத்திரம், இதுதான் எனக்கு நிறைவேற போகிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி
ஓ நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? எஸ் ஆமென். நீர் குறித்ததை, ஹalleluya, நீர் உரைத்ததை. இப்ப சொல்லுங்க, நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை. நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை. உரைத்ததை மறுப்பவன் இல்லை. குறித்ததை அழிப்பவன் இல்லை. உரைத்ததை மறுப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவர். ஓ இயேசுவே, இயேசுவே, வார்த்தையானவரே, வார்த்தையானவர். ஆமென். ஆதியில் இருந்தவரே, எனக்காய் எல்லாம் தருபவரே, வார்த்தை. ஹalleluya. ரிபலா ஷகதரபலா லிப்ரபலா கதரிபலா ஓரிமனஷ்யதரே, வார்த்தை. உங்க காதுல கேட்க வச்ச வார்த்தை. நீங்க குறித்த காலத்துல பேசின வார்த்தையா அல்ல சரியான நேரத்துல பேசின வார்த்தையா? சரியான நேரத்துல பேசினா அதே போல நீங்க குறித்த காலத்துல காட்ட மாட்டார், சரியான நேரத்துல காட்டுவார். ஆண்டவருக்கு தெரியும் எப்ப கேட்க வைக்கணுமோ அப்ப கேட்க வச்சா, எப்ப காண வைக்கணுமோ அப்ப காண வைப்பா. பக்கத்துல கையை கொடுத்த தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாருக்கும் இந்த வார்த்தை ஆட்ட சொல்ல ஏவிட்டே இருக்கிறான். தைரியமா இரு, தைரியமா இரு. ஏன்னா இன்னைக்கு காலையில வசனம் எடுத்துட்டு இருக்கு, செய்தி எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு திடீர்னு ஆண்டவர் எசேக்கியேல் ஒரு பகுதியை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். உண்மையிலே இந்த பகுதியை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை, அந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் வேறொரு விதத்துல சொல்லப்பட்ட இருந்தாலும் ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை, அதை சொல்லி நான் ஆராதிக்க அப்படியே விரும்புறேன். 22வது வசனம் 21 சொல்லப்படுகிற பின்னும் எசேக்கியேல் 12:21. இந்த ரெஃபரன்ஸ் மறந்துடாதீங்க. எசேக்கியேல் 12:1-2-2-1. ஓகே, 12:21. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகுது கர்த்தருடைய வார்த்தை. என்ன சொல்றாங்க? மனுப்புத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? நீ அவர்களை நோக்கி சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தது என்று அவர்களோடே சொல். 25வது வசனத்துல சொல்ற, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உலகத்துல ஒரு பழமொழி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, உலக பழமொழியை தள்ளு, உன்னத பழமொழி எடுத்துக்கோ. ஆமென். உலக பழமொழி என்ன சொல்லுதுன்னா, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். 27 சொல்றாங்க, இதோ இஸ்ரவேல் வம்சத்தை இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நமக்கு நம்ம லாங்குவேஜ்ல நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சில நம்மளை பார்த்து சொல்லுவோம், இவன் இப்படிதான் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்ல அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட்ல சொன்னது பரவாயில்ல, உங்க விசுவாசம் பெருசு அப்படின்னாங்க. இன்னைக்கு நாட்கள் கொஞ்சம் தள்ளுறது போல இருந்ததும் கூட இருக்கிற பழமொழி என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் இப்படிதான் சொல்லிட்டே, இவன் இப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. ஆண்டவர் சொல்ற, அவன் கிட்ட கூப்பிட்டு சொல்லு, நாட்கள் சமீபித்து கொண்டிருக்கிறது. இப்படி என் காது கேட்க இன்னைக்கு பழமொழி கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு கையை உயர்த்து. பாதி சபையே உயர்த்துது. அவன் சொல், இந்த பழமொழி உன் காதுல கேக்குதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு காலையில சபைக்கு சொல்றார், நாள் சமீபித்து வந்துட்டு, நாள் சமீபித்து வந்திருக்கிறது, நாள் சமீபித்து வந்திருக்கிறது. ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை ஒண்ணுதான், உலக பழமொழிய கேட்டு சோர்ந்துராத,
உன்னதருடைய பழமொழியை கேட்டு, அவன் உலக பழமொழி நிறைய கேட்டுட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி என்கிட்ட சொல்ல வச்சாரு, என்ன பார்த்து என்ன சொல்ல வச்சார். உலகக்காரங்க அவங்க பழமொழியை சலிக்காம சொல்லிட்டு இருக்கான்ல, நீயும் உன்னதுடைய பழமொழியை சலிக்காம சொல்லிட்டு சொல்றோமா? இன்னைக்கு அதை கேட்டு கேட்டு நம்ம வாயில அது எங்க நடக்க போகுது. நானும் இப்படிதான் 4 நாளா ஒவ்வொரு நாளா ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து இருக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரைடே எனக்கு வித்தியாசமா மாறும்னு பார்த்தா, உலக பழமொழி சொல்லட்டும், உன் வாயில உலக பழமொழி இல்ல, உன்னத பழமொழி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பழமொழி வேறன்னு சொல்லுங்க. நம்ம பழமொழி வேறன்னா அது தெரியணும். அவர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பழமொழி, அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வார்த்தையை தந்தாரோ அதுதான் உங்க பழமொழி. உங்களை சுற்றி யார் என்னவும் பேசட்டும், அவர் சொன்ன பழமொழி தான், அவர் சொன்ன தரிசனம் தான் எனக்கு நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். இதோ நாட்கள் சமீபித்திருக்கிறது, நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதில் என்ன வைராக்கியம் காட்டுறார் பாருங்க. 25வது வசனத்தில் நான் கர்த்தர் அப்படி சொல்லி தான் சொல்றார். எப்பா, உலகத்துல பழமொழி பேசுறால அத்தனை பேரும் மனுஷன், ஆனா உனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கல, நான் கர்த்தர் அப்படின்றார். நான் கர்த்தர். அவன் சொல்றதை கேட்டு நீ இவ்வளவு புலம்பி கலங்கி இருக்கிறியா, அது தள்ளு. நான் கர்த்தர், நான் சொல்லி இருக்கிறேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கேட்க வச்சார்னா அவர் என்ன காண வைப்பார். சரியான நேரத்தில் கேட்க வச்சார். டைம் தாண்டியும் கேட்க வைக்கல, டைம்க்கு முன்னாடியும் கேட்க வைக்கல. எப்ப இந்த வார்த்தை என் பிள்ளை கேட்டா என் பிள்ளை பலன் அடைவானோ அந்த நேரத்தில் கேட்க வச்சது போல, எப்ப நான் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாவன் அந்த நேரத்தில் என்ன பார்க்க வைப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டது, சில பழமொழி இன்னைக்கு சொல்ல வைக்கிற இந்த காலத்துக்கு உன்னை கொண்டு வந்துட்டேன்னு புரிஞ்சுக்கோ, இதுதான் உனக்கான சரியான காலம், சரியான காலம். இவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா, சொல்றாங்களா, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஆரம்பத்தில் இப்படி சொல்லும் போது யாரும் இப்படி சொல்லல. நம்ம கூட தோள் கொடுத்தவர்கள் உண்டு, நம்ம கூட கைப்பிடிச்சு நடந்தவங்க உண்டு. பரவாயில்ல, விசுவாசம் பெரியது, நீ ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பெரியது. ஆனா இப்ப கூட இருந்தவங்களை என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இன்னும் நாள் இப்படியே பேசிட்டு நாள் போயிட்டே தான் இருக்கும், இப்படியே நீ விசுவாசத்தில் இருந்துட்டே இரு, இன்னும் நாள் போயிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார், இப்படி ஒரு பழமொழி பேசுது நான் புரிஞ்சுக்கோ, இனி தாமதிக்காது, இனி தாமதிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? இனி தாமதிக்கான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். எனவே இந்த சபையே உலக பழமொழியை கேட்டு புலம்பதை தூக்கி எறிந்து விட்டு உன்னதுடைய பழமொழியை நினைத்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவரை துதிக்க போகிறோம். என்னை திரும்ப உயிர்ப்பிக்கிறவர், நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை போற்றுவேன், நான் இன்னும் அவரை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. சொல்ல, எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், போற்றிடுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன். சத்தமா சொல்ல, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதி, இன்னும் போற்றுவேன். 28 ஆண்டவர் இப்படி சொல்றார், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார்.
இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அவருடைய பலிபீடத்திலிருந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உன்னை பார்த்து கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆகிலும் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உன்னை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் ஆர்ப்பரிப்போட தேவனுக்கு மகிமையா உலக பழமொழியை உதறி தள்ளு. உன்னத பழமொழியை எடுத்துக்கொண்டு நில்லு. உனக்கானது நிறைவேற போகிறது. உனக்கானது நிறைவேற போகிறது. உண்மையில் உண்மையில் விழுந்த வார்த்தை, உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் காலம் இது. லக்கரபல சந்தல ரபல தரியதல ரபா ஓரி பலப சந்தல ரியதர பலப உதரா. தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைங்க, அவரை உயர்த்தி சொல்ல போகிறோம். நம்பிக்கையோடு இருக்கிறப்பா. எல்லா பழமொழிகளும் அவமாகும். ஒரே ஒரு பழமொழி தான் நிற்கும். என் தேவன் என்னோடு பேசின வார்த்தையே. லக்கரபல சதரா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவே, இன்னும் மும்பை. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தோட இன்னும் இன்னும் துதிப்பே. ஓ இன்னும் மும்பை. வியாதி நேர வியாதியின் வேதனை, பயம் என்னை சூழ். அவ்வளவுதான் சொல்றாங்களா அவ லைஃப பார்த்து? இன்னைக்கு பல பழமொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் பேசுகிறார் இன்று உன்னை பார்த்து. அவர் சொன்ன வார்த்தை சமீபித்திருக்கிறது. ஆமென். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்பு. ஓ ரபபல சந்தலரபா லேப்ரபபா. மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளா குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. சொல்லுங்க, நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தா எல்லாமே முடிஞ்சிச்சுப்பா உனக்கு. இனி ஏன் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நிக்கிற? இன்னும் ஏன் அவரையே சாத்துட்டு இருக்கிற? இந்த பழமொழி எல்லாம் அவமாகும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எந்த கல்லறையின் கல்லை ரிபலர கரபலப சந்தலரபலப ஓ ரிகரபலக சியட்டரா. இதோ இதோ தேவ வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஓ ரிகரா சந்தலரா. செத்த சரீரத்தை உயிர்ப்பித்தது போல உன் வாழ்க்கை செத்த அநேக காரியத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. ஓ ரிமல கதல ரிமல ரதலரே. இன்னும் ஓரா கபா ராம ஹந்தலரா ஷரா கபலா கதா ரிமல கதா ரிமல தர லிப்ரா பலதா ரியாதலரா. தனிமையின் எண்ணங்கள், தனிமையின் அன்னைக்கு உன் கூட விசுவாசத்தை பேச அநேகம் உண்டு. இன்னைக்கு நீ தனியா பேசிட்டு இருக்கிற. அநேக வார்த்தைகளுக்கு முன்பாய் தனியா நின்று சொல்லிட்டு இருக்கிற. கர்த்தர் எனக்கு செய்வார் என்று, கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார் என்று விட்டு கொடுக்க மாட்டா, விலகி போக மாட்டா. தைரியத்தோட நில்லு. இதோ நாட்கள் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி, நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவி. என்னை அரவணைத்து
செத்த கற்பங்கள் பலனடைகிறது, செத்த சரீரங்கள் பலனடைகிறது, செத்து போன அநேக காரியங்கள் பலனடைகிறது. வார்த்தை நிறைவேறத்தக்கதா, சுதந்திரிக்கத்தக்கதா. அவர் வல்லவர், அவர் வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் oh thank you Holy Spirit. இன்னும் துதி ola raba shakata lebra mama katara rikaba. எல்லார் கண்களை மூடி, எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி, வார்த்தை உடையவர்கள் மாத்திரம் இரண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே உங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண துவங்க. ஹalleluya. வார்த்தை நிறைவேறத்தக்க உன்னை கர்த்தர் பலப்படுத்த போகிறார் இந்த காலை நேரத்தில். ஆமென். செத்த கற்பத்தின் சாராளை கர்த்தர் உயிர்ப்பித்தது போல, ஓ ராகாஷா, இடிக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயிர்ப்பித்தது போல, துரத்தப்பட்ட தாவீதை கர்த்தர் உயிர்ப்பித்தது போல, இதோ வார்த்தை நிறைவேற போகிற உன்னை கர்த்தர் இந்த நாளை உயிர்ப்பிக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை அறியாத ஒரு தேவ பலன், உன்னை அறியாத ஒரு தேவ அபிஷேகம், உன்னை அறியாத ஒரு தேவ பலன் இப்பொழுது உண்மையில் ஊற்றப்பட போகிறது. பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். நிறைவேறும் காலம், நிறைவேறும் காலம். உண்மை, உண்மை. இது உன்னத அபிஷேக மழை, பின்மாறி மழை, பின்மாறி மழை. அவனவன் கேட்ட மலர், அவனவன் கேட்ட பலன். வார்த்தை கொண்ட உன் சரீரத்தில் இதோ மழை பெய்கிறது, மழை பெய்கிறது. உன் நிலத்தில் மழை பெய்கிறது. வார்த்தை, வார்த்தை. விடமாட்டார், உன்னை தோற்று போக விடமாட்டார். உன்னை சுற்றி அத்தனை பழமொழிகளும் இன்று நிர்மூலமாகிறது, இன்று நிர்மூலமாகிறது. ஒரே வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை. லகாராபாலா சந்தலா ரேபாலா ரிகாபா கதரா ரேபாபா சந்தலாரா லிப்ரா பாபா பாபா பாபாலா லிப்ரா பாலா சந்தலா ரபாலா தரா லிப்ரா பாலா பாலா ஷலதரா லிகரபாலா கதரியாதரா. இந்த வார்த்தை நிறைவேற எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைக்கிற சபை இன்று. இந்த வார்த்தை நிறைவேற எங்க தொடணுமோ அங்க தொடுகிறார் இன்று. இந்த வார்த்தை நிறைவேற ஓ ரகாபாலா சந்தலா ஓ ரிமரபலபோ ஷபலபோ ரிபலகரபலபோ ஷகதரபலபோ லிகரபலகதரிபலபோ ஷதலா ரிபலபோ ஷதலரபோ. ஆவியானவர், நான் அதிகமாய் ஆவியில களி கூறுகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறார். ஹalleluya. ஆபிரகாம் சாராளுக்கு வார்த்தையை நிறைவேற்ற செத்தவன் செத்த சரீரம் என்று சொல்ல, செத்த கற்பம் என்று சொல்ல, அந்த கற்பத்தை கர்த்தர் பலப்படுத்தினார், பலப்படுத்தினார். யோசேப்பின் தரிசனம் நிறைவேற பார்வோனுக்கு தூக்கம் வராம அங்க தொட்டார். ஹalleluya. ஆமென். அப்படி ஒரு வார்த்தை நிறைவேற எங்க தொடணுமோ அங்க இன்று கர்த்தர் தொட போகிறார். எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைக்க போகிறார். எங்க மாற்றம் கொடுக்கணுமோ அங்க மாற்றம் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிப்போட அபிஷேகத்தோட கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளோட தொடுகிற சபையே, உன் செத்த சரீரத்தை தொடுகிறான், உன் செத்த கற்பத்தை தொடுகிறான். ஓ ரபலா ரப சந்தலா. தரிசனத்திற்காக எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைக்கிறாரே ஆண்டவர் இன்று. ஓ ரபலா ரபலா பரபல பரபல சந்தலா ரபா. வாய்களை திறந்து ஆர்ப்பரிப்போடு வார்த்தையுடைய சபையே, உலக பழமொழியை தூக்கி எறி, உன்னதுடைய பழமொழி எடுத்து பேசு. Akarabala Rema mama shatarabala Rikabala kadaribala bos Rikabala Ribala. இதை நிறைவேற்ற எங்க கை வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எதை பலப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும்.
யாரை தொடணும், யாரை மாற்றணும் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் சமீபித்து வந்திருக்கிறது, சமீபித்து வந்து விட்டது. ஒன்றாகிலும் தரையில விழாது, ஒன்றாகிலும் தரையில விழாது, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எங்க திறக்கணும் அங்க திறப்பார், எதை மாற்றணும் அங்க மாற்றுவார், எங்க பலப்படுத்தணும் அங்க பலப்படுத்துவார். இது உண்மை. வார்த்தை முளைக்க போகிறது. ரபலா ரகபலா ரிபலபரபலப சந்தலரபலப ஓ ரிபலரதரா எந்தன் கல்லறையின் கல்லை ஓ என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி எந்தன் கல்ல ரிபலா கஷா ஓ ரிபா பாபா பாபா பாதா ரிபலா கதா ரிபலா சந்தரா மறுபடியும் எந்தன் கல்லறையின் எந்தன் கல் இதோ கற்கள் புரட்டப்படுகிறது. உன்னை சுற்றி பேசப்பட்ட உலக பழமொழி என்கிற கற்கள் புரட்டப்படுகிறது. ஓ எந்த கல்லறையின் எந்தன் கல் மகிமை விளங்கு, மகிமை விளங்கு, மகிமை விளங்கு. ஓ உயிர் தெழும்ப செய்வி இன்னும் துதிப்பே சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும். ஹalleluya, ஹalleluya. ஓ இன்னும் 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 துதி என் தேவனே, என் ராஜனே. ஓ இன்னும் உம்மை. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya. ஆவியானவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வார்த்தையாம் இயேசுவை உலகம் கொன்று கல்லறைக்குள்ள வைத்து கல்லால் புரட்டி அதை மூடி அவங்க நினைச்சது இனி இந்த வார்த்தை உயிர் பெறாது, இனி இந்த வார்த்தை உயிர் பெறாது. ஆனா ஒரு நேரம் வந்த போது, ஒரு நேரம் வந்த போது எந்த வார்த்தையை மூடினார்களோ அதே வார்த்தை உயிர் பெற்று எழும்புறது, அதே வார்த்தை உயிர் பெற்று எழும்புது. நீ மூடல சபையே, உன்னை சுத்தி மூடுறாங்க. இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். அவர் உயிர் தெழுந்தது போல இது உனக்குள் இருந்த வார்த்தை உயிர் பெற்று எழும்புகிறது. உன்னை சுற்றி மூடி வைத்த கற்கள் புரட்டப்படுகிறது. இதோ தேவதூதர்கள் இறங்குகிறார்கள் உனக்காய். இதோ தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட அபிஷேகத்தோட மூடப்பட்ட கற்கள், மூடப்பட்ட கல்லு புரட்டப்படுகிறது, 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 புரட்டப்படுகிறது. உயிர் பெற்று, உயிர் பெற்று லகரபலா ஷந்தலா லாப்ரபலா ஓரபா ஷகதலா தேலே ரேபா ஹந்தலா ராபலா தரே ஷதரபலா கதா ரேபாபா. ஆமே, ஆமே, ஆமே. கல்ல போட்டு மூடுவதற்கு முன்பாக இந்த வார்த்தை சாதாரண மாம்சமாய் தான் இருந்தது. ஆனா உயிர் பெற்று எழும்பும் போது மாம்சமாய் அல்ல, மகிமை பொருந்தினவராய் எழும்பினது போல. எஸ், உன் வாழ்க்கையில நடக்க போகிறது சாதாரணமானது அல்ல. மகிமை, மகிமை, மகிமையானவைகள், மகிமையானவைகள். விசுவாசிக்கிறவங்க எஸ் ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆனா ஆவியானவர் ஒரு வார்த்தையை எச்சரிக்கிறார். உலக கல்ல போட்டு மூடுனா அவர் நீக்குவார். ஆனா நீயே கல்ல போட்டு மூடுனா நீ தான் கல்ல நீக்கணும். அதனாலதான் மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட வந்து சொல்றார், லாசரின் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுத்த வந்தவர். அங்கே கல்லை மூடினது இயேசு. ஆமென். சொல்றார், அதை கல்ல புரட்டி போட்டு. உலகம் போட்ட கல்ல அவர் புரட்டுவார், நீ போட்ட கல்ல நீ தான் புரட்டணும். ஆவியான இந்த வார்த்தையை சபைக்கு கேட்கிறார்.
உலகம் பேசுற வார்த்தை அதை குறித்து கலங்காத. அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அங்கிருந்து உன்னை எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அந்த பழமொழி நடுவில் இருந்து உன்னை எப்படி தூக்கணும்னு அவருக்கு தெரியும். அங்க கல்லை எப்படி புரட்டணும் அதை அவர் பார்த்துக் கொள்வான். ஆனா நீ அவிசுவாசத்தோடு நீங்கள் அவிசுவாசமாய் கல்ல போட்டு போட்டு வார்த்தை உள்ள வச்சு அடைச்சிட்டீங்களா? ஆண்டவர் சில உள்ளத்தை பார்த்து கேட்கிறார். உலகம் பேசுற பழமொழியை கேட்டு உன்னதர் பேசின வார்த்தை நீ புதைச்சிட்டல. உன்னதர் பேசின வார்த்தையை நீ கல்ல போட்டு மூடிட்டல. ஆமே, அப்படி மூடப்பட்டிருக்குமானால் சபையை அதை புரட்டுங்க. திரும்ப சொல்லுங்க, ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியம் நடந்தே தீரும், இந்த காரியம் நிறைவேறிய தீரும். லக்கராபல சந்தல ரபலபா ரேபரா கதா ரிபலா ஷியதலரா லேப்ராமா. நீ விளக்கதை உயிர்ப்பிக்க வேண்டியவை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்க வேண்டியது கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ரகபல ரிமனா ஹந்தல ரகஷதல ரபா. ஹalleluya. 2 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுவீங்களா? வார்த்தையுடைய தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை அதிக பாரப்படுத்துறார், உறுதிப்படுத்துகிறார். இந்த சான்ஸை விட்டுறாத சபையை. ஹalleluya, ஹalleluya. பலரால் மூடப்பட்டு போட்டிருக்கிற உனக்கு தந்த வார்த்தையை பலர் புதைச்சிட்டாங்க. பலர் கல்ல போட்டு மூடிட்டே இருக்கிறாங்க. எப்படி அன்று ராத்திரி தூதர்கள் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு உள்ளிருந்த வார்த்தை மகிமையோடு உயிர்த்தெழுந்ததோ, அப்படி இன்றைக்கு சிலர் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையான கிரியைகள் நடக்கிறது. என் ஆவியிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆவியிலே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். வார்த்தை உயிர் பெறுகிறது, வார்த்தை உயிர் பெற்று எழும்புகிறது, வார்த்தை உயிர் பெற்று எழும்புகிறது. லக்கராபல ஷதரபல தரியதரபல பௌஷியதரதரே. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும். ஓ எந்த கல்லறையின், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் எழும்ப செய்வி. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. இப்ப பாடுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர். ஓ இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். 2 கரத்தை உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. ஓ இன்னும் 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 துதிப்பே, போற்றுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க சபையா, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. நின்று துதிக்கிறோம், நின்று சொல்லுகிறோம். கடைசி ஒரு விஷயம் கூட, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. ஆமே, முழு பலத்தோடு கைகளை தட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள், அந்நிய பாஷைகளும் ஒரு தேவ அபிஷேக மழை, பின்மாறி மழை உன் நிலத்தில் பெய்கிறது. ரிகரபல ஷகதல மகிமை மகிமை மகிமை.
பரபலப உதரி பலப சந்த ரிகரபலகதரி மனம ஓரி கலகதரியா. உயிர் பெற்று எழுப்ப வேண்டியது உயிர் பெறுகிறது, பலப்பட வேண்டியது பலப்படுகிறது, திடப்பட வேண்டியது திடப்படுகிறது, மாற வேண்டியது மாறுகிறது. எஸ் எஸ், ஆவியானவர் இதோ உனக்குள்ளே கிரியை செய்கிறார். லகாரபல சந்தலரபல. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆர்ப்பரிப்போடு அபிஷேகத்தோடு உன் கூடாரத்துக்குள் அகற்றப்பட வேண்டிய அகற்றப்படுகிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டிய சுத்திகரிக்கப்படுகிறது. சுட்டரிக்கிறார் சிலவைகளை, உன்னை சுட்டி இருக்கிற எல்லா பழமொழிகள் உதற்றப்படுகிறார் என் ஆண்டவர். ஆவியானவர் நல்லவர். அவர் சொல்லிய வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஒரு சில நிமிடங்கள் முடிந்த தேவ பிள்ளைகள் முழங்கார் படியிட்டு மற்றவர்கள் நீங்கள் உட்கார்ந்துக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆமென். ஆவியானவர் இதோ செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை நிறைவேறும் காலம், வார்த்தை நிறைவேறும் காலம். உங்களுக்கு என்ன பேச தோணுதோ பேசுங்க. ஆண்டவரே, ஏதாவது கல்ல போட்டு ஆண்டோடைய வார்த்தையை மூடி போட்டிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொன்னது போல சொல்றார், அந்த கல்லை புரட்டி போடுன்றார். மற்றவங்க சொல்லட்டும், இது நீ உன் லைஃப்ல நடக்காது, நீ ஏன் கல்ல போடுற? 4 நாள் ஆயிட்ட நீ கல்ல போட்டு மூடி இருக்கியா? அவர் வருவார் எதிர்பார்த்தே மார்த்தாளே, அவர் வருவார் நீ எதிர்பார்த்திய மரியாளே, அவர் வருவார்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும், நீ கல்ல போட்டிருக்க கூடாது. அவர் வருவார்னு எதிர்பார்ப்பு இருக்கும்னா நீ கல்ல போட்டிருக்க கூடாது. நீ கல்ல போடாத. மற்றவர்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை கல்ல போட்டு புரட்டினாலும் கவலைப்படாத, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா நீ கல்ல போட்டு மூடிட்டேனா, நீ கல்ல எடுக்கிறது வரையில நிறைவேறாது. நீ கல்ல எடுக்கிறது வரையில நிறைவேறாது. ஹல்லேலூயா. ஆண்டோட பேசுங்க, ஆண்டோட பேசுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அதே நேரத்தில் சில உள்ளத்துக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, சாராளின் கற்பத்தை பலப்படுத்தினவர். இந்த சிலருடைய வாழ்க்கையில சில பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சுதந்தரிக்கத்தக்க பலன், சுதந்தரிக்கத்தக்க பலன். உன் கற்பம் பலனடைகிறது, உன் வாழ்க்கை பலனடைகிறது. யோசேப்புக்காக பார்வோனை தொட்டவர் இன்று உனக்காக சிலரை தொடுகிறார். சில இடத்துல கை வைக்கிறார் ஆண்டவர். உனக்காய் சில கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை உடைய உனக்காய் பரலோகம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you, Lord. Barakabala shantala rabala riyathala barasha remara hantala rakabala shiatara bala barabala. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க, நீங்க இடைப்பட பேச பேச ஆவியானவர் ஏதோ உண்டை. ஆமென் ஆமென் ஆமென். எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறா, எங்க கை வைக்கணுமோ அங்க கை வைக்கிறா. ஆல எந்த காரியத்துல மாற்றத்தை தரணுமோ அங்க மாற்றத்தை தர்றா. ஆவியானவரே 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 ஆவியானவரே, இப்படி மகிமையான செயல்கள் உண்டா. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஒன்றாகிலும் அது இனி தாமதிப்பதில்லை.
மார்த்தாளை சந்திக்க வந்தவர், மரியாளை சந்திக்க வந்தவர். இது மகிமைக்கு ஏதுவா என்று ஒரு பாதை அனுமதித்து அந்த மகிமையை காண்பிக்க வந்தவர் அன்று அந்த வீட்டுக்கு வந்தது போல இன்று உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து பார்க்கும்போது அவர் பட்ட வேதனை என்ன தெரியுமா? கல்ல போட்டு மூடி இருந்தாங்க. கல்ல போட்டு மூடி இருந்தார்கள். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அந்த கல்லை புரட்ட வேண்டியதானே. ஆனா மார்த்தாள்கிட்ட சொல்றார், மார்த்தாளே நான் வருவேன்னு தெரியல மார்த்தாளே. அப்புறம் ஏன் மார்த்தாளே நீ கல்ல போட்டு மூடுற? உலக சொன்ன பழமொழியை கேட்டு 4 நாள் ஆயிட்டு இனியும் வச்சு என்னத்துக்கு? இனியும் இந்த வார்த்தையை நீ பிடித்து என்னத்துக்கு? இனி அவரை மட்டும் நீ சார்ந்து கொண்டு என்னத்துக்கு? இப்படி நிறைய பேர் பேசினதுனால, உன்னை சுத்தி நிறைய பேர் பேசினதுனால நீ உள்ள வச்சு கல்ல மூடிட்டல. கர்த்தர் கல்ல புரட்ட சொல்றார். நீ புரட்ட வேண்டியதை புரட்டு. அவர் செய்ய வேண்டியது உனக்காய் செய்வார். அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீ புரட்டப்படுகிற இந்த நேரத்தில், நீ புரட்டுகிற இந்த நேரத்தில் அவர் தமது வார்த்தையை அனுப்பி எப்படி லாசருவை உயிரோடு கொண்டு வந்தாரோ அப்படி உன் வாழ்க்கையில் அநேக காரியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். கரமல ஷகத அலரே மனுஷ்ய கரமல பிரபா ஓ மைதானம் வாழ்கிறோம், நம்புறோம். என்னை கைவிடாத கண்மலையே, என்னை கைவிடாத கண்மலை. ஓலா ராபா ஷகதலரை பலா கதரை பலாஷியத் லேம்ராமனாஷியத் உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா. உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் ஏசையா. உலகமோ நிலையில்லை சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலையில்லை சார்ந்து கொள்ள நித்திய நித்திய கண்மாலையே, அசையாத பர்வத லரணான கோட்டையே, நித்திய கண்மலையே, நித்திய அசையாத பர்வத அரணான கோட்டையே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. சொல்ல உம்மை என்றும் உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. நான் லாசருவை உள்ள வைத்து கல்லை போட்டு மூடின மார்த்தாள் மரியாள். ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லை புரட்டு. அவங்க புரட்டிட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க. அதன் பிறகு அவர் நின்று செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறார். அப்படி ஒரு 2 கரத்தை உயர்த்தி விசுவாசிக்கிறேன்ப்பா,
ஃபுல்லா தந்துடுறேன் அப்பா, என்ன செய்யணுமோ செய்யுங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. அப்படியே பேசுங்க. ஒரு வயசை கூட அர்ப்பணிச்சு ஒரு சின்ன பிள்ளை கேட்கறது போல, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கப்பா. என் அவிசுவாசத்தை கண்டு ஒரு இடத்துல வேதம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்தை கண்டு கர்த்தர் செய்யாம போயிட்டார். ஆண்டவரே அப்படி மட்டும் போயிடாதீங்க, என் அவிசுவாச கற்களை நான் புரட்டி போடுகிறேன், என் அவிசுவாச கற்களை நான் புரட்டி போடுகிறேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, நான் பலவீனன். அநேகர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு மூடிட்டு ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையோட இந்த கல்லை புரட்டுகிறேன். என் வாழ்க்கை நீர் ஆளுகை செய்வீராக. விட்டு கொடுக்கிற உள்ளமே, கர்த்தர் உன்னை விட்டுட்டு போக மாட்டார். லேப்ரா மாமா ஷகதல ரிபாலா கதரியா உரபாலா கதரியா தலரா